கண்டிப்பா சார். இப்ப நீங்க சொன்ன மாதிரி வெற்றிமாறன் அவர்கள் அடுத்ததா வேற படம் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியால இருக்காங்க. சிம்பு கூட சேர்ந்து ஏதோ படம் பண்ண போறதா கேள்விப்பட்டோமே சார். ஆக்சுவலாக சிம்பு அவரும் மீட் பண்ணி ஒரு 20 நாளைக்கு முன்னாடி ஒரு கதை பேசியிருக்காங்க. அதுக்கு முன்னாடியே வந்து சிம்பு வச்சு படம் பண்ணுறதுக்கு வெற்றிமாறன் தயாராகிட்டார். அது வடசென்னை 2ங்கிறது தான் அதில் பெரிய ஆச்சரியமான விஷயம். ஆமாம். ஆனால் தனுஷ் வந்து நீண்ட நாட்டில் வந்து நீண்ட வருடமாகவே வடசென்னை 2க்காக காத்திருக்காரு. குபேராவோட ஆடியோ லான்ச்ல கூட சொல்லியிருந்தார். சொல்லித்தார் இல்லையா? அந்த ஆடியோ லான்ச்சில் சொல்வதற்கு முன்னால் தான் வெற்றிமாறன் போய் தனுஷை பார்த்துருக்காரு. பார்த்துட்டு இந்த மாதிரி வடசென்னை பார்ட் 2 வந்து நம்ம நீண்ட காலமாக பண்ணலான்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இன்றைக்கி நீங்கள் ரொம்ப பிஸி ஆகிட்டீங்க. ஒரு 6-7 படம் கையில் வச்சுருக்காரு தனுஷ். இப்போ நீங்கள் இந்த படத்தெல்லாம் முடிச்சுட்டு வடசென்னை 2க்கு வர்றதுக்கு ரொம்ப காலம் ஆகும். எனக்கும் வந்து அந்த படத்தை உடனே முடிச்சு கொடுக்கணுங்கிற ஒரு எண்ணம் இருக்குது. ஸோ அதனால் வந்து நான் சிம்பு வச்சு பண்ணிக்கிட்டுமா அப்படின்னு கேட்டதாக ஒரு தகவல் இருக்குது. அதில் வந்து தனுஷ் கொஞ்சம் வருத்தம் இருந்தாலும் அதை வெளியில் காமிச்சிக்காமல் சரி ஓகே நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. சொன்னவர் தான் குபேரா ஆடியோ லான்ச்சில் வடசென்னை 2 வருதுன்னு அனௌன்ஸ் பண்ணுறாரு. அப்போ என்ன அர்த்தம்னா நீங்கள் வேற ஒரு படம் பண்ணிங்க, இதே வடசென்னை பேக்ட்ராப்பில் நீங்கள் எந்த படம் வேணாலும் பண்ணிங்க, வடசென்னை 2வில் கையை வைக்காதீங்க அப்படிங்கிறது தான் வெற்றிமாறனுக்கு மறைமுகமாக அவர் சொல்கிற மெசேஜ்.